Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் vlog தான் இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து என்ன சாப்பிடுவேன், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், அந்த மாதிரி ஒரு vlog தான், ஒரு சிம்பிள் vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஆல். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock. ரெகுலராக 8 o'clock வேக்கப் ஆக மாட்டேன், பிகாஸ் ஒர்க்கிங் டைமை பொறுத்து. அப்படி நான் 8 o'clock வேக்கப் ஆனால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுந்திரிச்சிட்டு ஹேர்லாம் வந்து கோம் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷும் ஃபேஸ் வாஷும் பண்ணிவிட்டு வரலாம். நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்தியாவுக்கு போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபேஸ் வாஷு. ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பார்க்குற ஒரே விஷயம் வந்து என்னோடய ரோஸ் செடி. ஏதாச்சும் இன்றைக்கி வந்து நமக்கு நியூ கெஸ்ட் வந்திருக்காங்களான்னு பார்க்க போயிடுவேன். இது வந்து ஒரு 1 இயராக வந்து நாங்கள் வந்து வளர்த்திட்ருக்கோம். லாஸ்ட் இயர் Feb 14th வந்து எனக்கு நம்ம எப்படி டெய்லி வந்து எழுந்திரிச்சதும் நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறோமோ, அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 liter ஆஃப் தண்ணி வந்து குடிக்கணும். அது வந்து மஸ்ட்டு. நானும் தமிழும் வந்து ரெகுலராக வந்து நட்ஸு சாப்பிடுவோம். ஸோ 2 பேர்த்துக்குமே சேர்த்து வந்து நாங்கள் வந்து நைட்டே வந்து நட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருவோம். அது மார்னிங் வந்து எழுந்திரிச்சதும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், பிகாஸ் நாங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ அதனால் இதுவும் வந்து நாங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணுவோம். பாதாம் பிசினும் சப்ஜா சீடும் நைட்டே சோக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மார்னிங் வந்து எழுந்திரிச்சது சாப்பிடுவேன். நான் வந்து வேக்கப் ஆனது சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் தமிழ் வந்து நான் வந்து அப்படியே எம்டியாக எடுத்து சாப்பிட்ருவேன். பட் தமிழ் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பான். ஆப்பிள் ஒன்று ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாதாம் பிசினும் சப்ஜா சீடும் எப்படி சாப்பிடலான்னா, நார்மலாக வாட்டர் இது பண்ணி சாப்பிடலாம். அது இல்லாமல் லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம வந்து சால்ட்டு இல்லாட்டி வந்து சுகர் போட்டு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். எனக்கு சுகர் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து சால்ட்டும் லெமனும் போட்டு நான் வந்து குடிப்பேன். நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் லட்சுமி கிருஷ்ணாவில் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து பவுடர் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மில்கில் இல்லாட்டி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வீக்லி 2 வந்து குடிச்சிட்ருக்கேன். இந்த நியூ இயர்லேருந்து நான் வந்து ஒரு புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு டெய்லியும் ஒரு 15 to 30 minutes வந்து ரீட் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு நான் வந்து தமிழை எப்பயும் நான் எழுப்பி விடுவேன். ஆனால் வந்து நீங்களே பாருங்கள், அதை ஃபுட்டு வேணும் எப்பயும் போல தாங்க, நம்மளே போய் எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. என்ன ஃபுட்டுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். மேபி உப்புமாவாக தான் இருக்கும், ஆனால் என்ன உப்புமான்னு தான் தெரியல.
சொன்ன மாதிரியே வந்து கோதுமை உப்புமா தான். இது வந்து உடம்புக்கு நல்லது. பட் ஆனால் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது 50-50 சொல்லிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தான், பெட் கவர் எல்லாம். ஸோ மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து அடுத்து 1 o'clock வந்து டியூட்டி. ஸோ கிளம்பணும். இதுதாங்க என்னோடய சிம்பிள் ஒரு மார்னிங் ரொட்டீனு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஆல்.